ரைட். இந்த வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 31ல இருந்து பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 31 இது பனிபடு நிலை சம்பந்தமான ஒரு கேள்வி என்ன. இப்போ இதுக்கு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு என்ன இந்த இதுகளை கொஞ்சம் சொல்லிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன் நான். ரைட், உங்களோட பனி தோன்றது அதுகளை கொஞ்சம் சொல்லிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், அவரை கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், ஓகே ரைட். இது குயிக்காக நான் இதை கொஞ்சம் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும். ரைட், இதுல நிரம்பலாவி உருவாகிறது மூன்று சிச்சுவேஷன்ல உருவாகும். முதலாவது, இப்ப இதுல இப்படி ஒரு இதை கருதுவோம். என்ன, ஒரு இரசம் எடுக்கிறீங்க, ஒரு பாத்திரம் இருக்காரு, ஒரு குழாய்க்குள்ள இரசம் எடுத்து என்ன செய்யறீங்க, அந்த பாத்திரத்துக்கு தலைகீழா கவுக்குறீங்க. கவுட்டிங்கன்னா என்ன நடக்கும், இதுல ஒரு வெற்றிடம் உருவாகும். என்ன ஃபுல்லா இரசம் இருந்தது, கவுட்டோன்னு என்ன இவர் கீழே வருவார். ஏன் கீழே வருவார், இந்த அமுக்கம் சமனாகணும். என்ன, வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாகிறதுக்கு. ரைட், இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிற அமுக்கம் சமன் அடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வார், இவர் வருவார், இந்த உயரம் மாறுபடுவார். ரைட், இப்ப என்ன செய்யறோம்டா, இதுக்குள்ள ஒரு நீரை செலுத்துறோம். நீரை செலுத்தின உடனே என்ன நடக்கும், இங்க வார நீர் என்ன செய்வாரு, அவர் அடர்த்தி குறைய உங்களுக்கு தெரியும். அப்ப உடனடியா என்ன செய்வாரு, இதுக்குள்ள வந்துடுவார். ரைட், இதுக்குள்ள வந்தா இதுக்குள்ள ஒரு வெற்றிடம். அப்ப நீர் என்ன செய்வாரு, சிம்பிளா ஆவி ஆயிடுவார். ரைட், ஓகே. அவங்க மிச்சம் குறையது கேட்க என்ன அவர் செய்வது, அவரை எழுந்த மனமா செய்யலாம். என்ன வெற்றிடம் என்ன, இந்த நீர் மூலம் உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். அப்ப என்ன செய்வாரு, ஆவி ஆவார். இப்ப மேலும் நீரை செலுத்த 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 என்ன செய்வாருண்டா, இவர் ஃபுல்லா நிரம்புவார். என்ன, நிரம்பிட்டு ஒரு குறித்த கணத்துல திருப்பி நீர் உருவாக துவங்குவாரு. இது உண்மையிலே என்ன நடக்குது இங்கேண்டா, ஆரம்பத்துல ஒரு மூடிய அறை எடுத்தீங்களா, அதுக்குள்ள நீர் ஆவி மூலக்கூறுகள் போய் போய் என்ன செய்வாங்க, நிரம்புவாங்க. ஒரு ஒரு ஆளா போய் நிரம்பின உடனே உங்களுக்கு நீரை தெரியும். நீர் திண்மம் திரவம் வாயுல எப்படி இருப்பாரு, திண்மத்துல மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக இருப்பாரு, திரவத்துல கொஞ்சம் ஐதா இருப்பார், வாயுல இன்னும் ஐதாக இருப்பார், தள்ளி தள்ளி இருப்பார். இப்ப ஆரம்பத்துல வாயு நிலையில என்ன மூலக்கூறுகள் போய் நிரம்பக்குள்ள தள்ளி தள்ளி தான் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற தூரம் தள்ளி தள்ளி இருப்பார். இப்ப என்ன செய்வாரு, இந்த இடைவெளியில மூலக்கூறுகள் வந்து நிரம்புவார். நிரம்பக்கு என்ன செய்யும், ஒரு குறித்த கணத்துல நான் இங்க இந்த நீளத்தால கீறிக்கிறதெல்லாம் எடுக்க, இந்த நீளத்தால கீறிக்கிறதெல்லாம் வாயு. இதுக்குள்ள நிரம்ப 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 என்ன செய்யும், மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற தூரம் குறையும். ஒரு கட்டத்துல வாயு மூலக்கூறுகள் போய் நிரம்பும் போது அந்த நீர் மூலக்கூறுகள் வாயுவாக இருக்கிறதுக்கு தேவையான இந்த மூலக்கூற்று இடைத்தூரத்தையும் விட இடையில ஒரு ஆள் போனோடனே குறைஞ்சிடுவார். குறைஞ்சோடனே ஒரு திரவமும் மாற துவங்கி, இந்த நீர் மூலக்கூறுகளை நெருக்கி நெருக்கி வரக்க என்ன செய்வார், திரவம் உருவாவார். அப்ப அந்த டைம்ல என்ன செய்வார், இடையில மேலதிகமா ஒரு மூலக்கூறு போனோடனே அந்த மூலக்கூறு வாயு அறிக்கையில் அவர் திரவமா மாறி. இந்த நிலையத்தை நாம சொல்லுவோம் என்ன, நிரம்பிய நிலை என்று சொல்லுவோம். அந்த டைம்ல உருவாகிற ஆவியை நிரம்பல் ஆவி என்று சொல்லுவோம். அதாவது அந்த வெற்றிடம், அந்த மூடிய அறை முற்றாக நீராவியால நிரம்பிட்டாரு. இத நாம 3 சந்தர்ப்பத்துல உருவாக்கலாம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூடிய அறைக்குள்ள நீராவியை செலுத்துறதால மேலும் செலுத்த 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 என்ன செய்வாரு, நீராவிகள் நெருக்கம் அடைஞ்சு ஒரு கட்டத்துல திரவமா இருக்கிறதுக்கு தேவையான மூலக்கூட்டு இடைத்தூரத்துக்கு வந்துடுவார். வந்தா மேலதிகமா போற மூலக்கூறுகள்லாம் திரவமா தான் இருப்பார், வாயுவா இருக்கலாங்க. இது முதலாவது விஷயம். என்ன, இதே மாதிரி ரெண்டாவது கேஸ் என்ன நடக்கும், ரெண்டாவது கேஸ்ல என்ன செய்யலாம், நாம இப்ப வெப்பநிலையை குறைக்கிறோம். ஒரு மூடிய அறை ஒன்று இருக்காரு, வெப்பநிலையை குறைக்கிறோம். வெப்பநிலையை குறைக்க என்ன நடக்கும், மூலக்கூறுகளுக்கு இடையிலான இவர் என்ன செய்வாரு, கவர்ச்சி கூடுவார். என்ன, மூலக்கூறுகள் நெருங்குவாங்க, இந்த சக்தி குறைவாரு. வெப்பத்தை வழங்கினீங்கன்னா அது மூலக்கூற்றுடைய சக்தியா தான் விஷயம். என்ன, ஒன்று மூலக்கூறு இயக்க சக்தியாகவும் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற அழுத்த சக்தியாகவும் சேமிக்கப்படுவார். இப்ப வெப்பநிலையை குறைச்சோடனே அவர் என்ன செய்வார், இப்படியோ நெருங்கி 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 வருவார்.
நெருங்குவார். கிட்ட கிட்ட வரக்குள்ள ஒரு கட்டத்துல என்ன செய்வார், அவரு வாயுவாக இருக்க தேவையான மூலக்கூற்று தூரத்தை விட குறைஞ்சிடுவார். குறைஞ்ச உடனடியா என்ன செய்யறாரு, குறையிறாக்கள்லாம் திரவமா மாறிடும். சரியா? இதுதான் வெப்பநிலை கூட்டக்குள்ள நடக்குது. அதான் நான் இங்க ஷார்ட் பாயிண்ட்ல எழுதியிருக்கிறேன். ஓகே, இது கேஸ் 2வது. 3வது கேஸ் என்ன செய்யலாம், இது கனவளவை குறைச்சும் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். என்ன இப்ப கனவளவை குறைச்சிட்டு வரக்க மூலக்கூறுகள் நெருங்கி 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 ஒரு கட்டத்துல என்ன செய்வார், நீராக மாறுவார். அப்ப நிரம்பலாவிய 3 சந்தர்ப்பத்துல உருவாக்கலாம். ஒன்று, நீராவிய மேலதிகமா சேர்க்கிற, அதாவது நீராவிட அடர்த்தியை செறிவை கூட்டுறது. 2வது வெப்பநிலையை குறைக்கிறதால. 3வது கனவளவை குறைக்கிறதால. இது 3 சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம், நாம நீராவிய நீங்க உருவாக்கலாம், நிரம்பலாவிய நீங்க உருவாக்கலாம். ரைட். இதுல முக்கியமா தெரிய வேண்டியது என்ன, உங்களுக்கு தனி ஈரப்பதன் என்ன தெரியணும். நான் இதுல மினக்கடல இது தியரி கிளாஸ் இல்லாதால சிம்பிளா நான் சொல்லிட்டு போறேன். ஒன்று, தனி ஈரப்பதனங்கிற உண்மையிலேயே ஒரு குறித்த வெப்பநிலைக்கிற நீராவிட அடர்த்தி, அவர் வெப்பநிலையில இப்படி மாறுவாரு. பனிபடு நிலைக்கு கீழே நீர் வந்து ஒடுங்குறதால நீராவிட திணிவு குறையறதால அங்கால தனி ஈரப்பதன் குறைவாரு. இந்த கிராஃபை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். பனிபடு நிலைக்கு அங்கால தனி ஈரப்பதன் குறைவாரு, பனிபடு நிலைக்கு கூடின வெப்பநிலையில தனி ஈரப்பதன் மாறாம இருக்கு. இன்னொரு ஆள் இருக்காரு, தொடர் பீரப்பதன் என்று சொல்லுவோம். தொடர் பீரப்பதன்ங்கிற என்னண்டா, ஒரு நீராவிய நிரப்புறத்துக்கு தேவையான நீராவிட திணிவுக்கு மேல இப்ப இருக்கிற நீராவிட திணிவு முற்றாக நிரம்ப, ஒரு அரை ஃபுல்லா நிரம்பினா அதுக்குள்ள எவ்வளவு நீராவி திணிவு இருப்பாலும் அவர் கீழே வருவார். இப்ப கரல்ல இருக்கிற நீராவிட திணிவு மேல வருவார். ஃபுல்லா நிரம்பிட்டாரண்டா தொடர் பீரப்பதன் 100% இருப்பாரு. ஓகே, சரி. இவர கிராஃபை நீங்க கீர்னீங்கன்னா இப்படி வருவாரு. தொடர் பீரப்பதன் தனி பனிபடு நிலைக்கு குறைய 100% ஆவார். இங்கெல்லாம் என்ன செய்வார், குறைவார். என்ன காரணம், பனிபடு நிலைக்கு குறைய என்ன செஞ்சிருவார், ஃபுல்லா நிரம்பிடுவார். என்ன பனிபடு நிலைங்கிறது, என்ன வெப்பநிலையை குறைச்சி குறைச்சி ஒரு கணத்துல ஃபுல்லா நிரம்பலாய் அதுக்கு குறைய குறைச்சிங்கன்னா நீர் வருவார். அப்ப எந்த இடத்துல நிரம்பல் நிலையை அடைஞ்சிச்சோ வெப்பநிலையை குறைச்சிட்டு வரக்க அதைத்தான் பனிபடு நிலைன்னு சொல்லுவோம். அப்ப பனிபடு நிலைக்கு கீழே என்ன செய்யாது, நீராவி நிரம்பிட்டாரு. அதுக்கு கீழே வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா நீராத்தான் மாறுவார். அப்ப நீராவி ஃபுல்லா நிரம்பிட்டாரு. அப்ப நிரப்புறத்துக்கு தேவையான திணிவும் நீராவிட திணிவு இப்போ ஒன்று ஃபுல்லா நிரம்பிட்டாரு. அப்ப 100. பனிபடு நிலையோட கூடிட்டீங்கன்னா என்ன செய்யும், அங்க என்ன ஃபுல்லா நிரம்பிக்க மாட்டாரு. ஏன்னா வெப்பநிலையை கூட்டிட்டீங்க, மூலக்கூறு சூரியப்பார். அப்ப இன்னும் மூலக்கூறை சேர்த்தா தான் நிரப்புவார். அப்ப தொடர் பீரப்பதை 100% இருக்காது, 100% குறையும். வெப்பநிலையை கூட்ட 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 மூலக்கூறு தள்ளி தள்ளி போறதால நிரப்புறத்துக்கு என்ன நீரை கொண்டு வரத்துக்கு கூடுதலான மூலக்கூறை நாம சேர்க்க வேண்டி வரும். அப்ப என்ன செய்வார், அங்கால தனி ஈரப்பதன் குறைவாரு. ஓகே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன இந்த நான் இப்ப சின்ன இவ்வளவு விஷயமும் முக்கியம். 2 கிராஃபும் தனி ஈரப்பதன் தொடர் இருப்பதன் கிராஃப், அடுத்தது நீராவி எப்படி சேர்க்கிறேங்கிற இந்த 3 ஐடியாவையும் நீங்க வச்சிட்டீங்கன்னா எல்லா கேள்விகளையும் நீங்க செய்யலாம். ஈரப்பதனி எல்லாரும் அதை விளங்கி கொள்ளுங்க. எப்படி நடக்குதுங்கிறது தெளிவா விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ரைட். ஓகே, ரைட். இப்ப என்ன கேட்கிறாரு, பனி தோன்ற முடியாதது என்ன, வெப்பநிலை உயர்வாகவும் தொடர் பீரப்பத 100% இருக்கும். தொடர் பீரப்பத 100% என்று சென்னாரண்டா கட்டாயம் அங்க பனி உருவாகுவாரு. தொடர் பீரப்பத 100% ஃபுல்லா நிரம்பிட்டாருன்னு அர்த்தம். ரைட். அப்ப அவர் வருவார். வெப்பநிலை தாழ்வாகவும் தனி ஈரப்பதன் பனிபடி நிலையில் உள்ள ஒத்த பெருமானத்துக்கு சமனாகவும் இருப்பின், அப்ப தனி ஈரப்பதன் பனிபாடு நிலையில் இருக்கிறதுக்கு சமனா இருந்தா என்ன, அங்க என்ன செய்யும், நிரம்பி இருப்பாரு. இந்த கிராஃபை ஞாபகம் வைக்கணும். இந்த கிராஃப் ஞாபகம் இருந்தா எல்லா கேள்வியும் நீங்க செய்யலாம். தனி ஈரப்பதன் இப்படி வருவார், தொடர் ஈரப்பதன் இப்படி வருவார். ஆராய்ச்சி வெப்பநிலையோட. ஓகே,
இங்க இந்த தான் தனிப்பாடு நிலைன்னு சொல்லுவோம். அப்ப தனி ஈரப்பதன் நினைக்கிற இந்த ஏஜ் இவர பெருமானத்துக்கு சமனம் இருந்தா என்ன செய்யும்? அங்க தொடர்பு ஈரப்பதன் 100% இருப்பார். சிம்பிள். சரியா? தனி ஈரப்பதன் நான் வேற கலர்ல இருக்கிறேன். ரைட்? ஓகே. அப்ப தனி ஈரப்பதன் 100 பனிபடு நிலையோட பெருமானத்துக்கு சமனா இருக்கின்ற அங்க தொடர்பு ஈரப்பதன் 100 ஃபுல்லா நிரம்பிட்டாருன்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் பனி உருவாகுவார். 3வது வெப்பநிலை உயர்வாகவும் தனி ஈரப்பதன் படிபடு நிலையின் அதன் ஒத்த பெருமானம். வெப்பநிலை என்ன இருக்கட்டும், பனிபடு நிலையில இருக்கிற பெருமானத்துக்கு தனி ஈரப்பதன் சமனாயிட்டாரண்டா என்ன அர்த்தம்? அந்த அறை ஃபுல்லா நிரம்பிட்டாருன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்வார்? இங்க கட்டாயம் பனி உருவாகுவார். வெப்பநிலை உயர்வண்டு சொல்லிக்காரா? ஏன்னா பனிபடு நிலையோட உயர்வண்டு சொல்லிக்காரா? இல்ல. உண்மையிலே மறைமுகமா என்ன சொல்றார்? அந்த இடத்துல வெப்பநிலை கூடிய வெப்பநிலை பனிபடு நிலையா இருக்குங்கிறத கதைக்கிறாருங்க. அவ்வளவுதான் விஷயம். ரைட்? அப்ப இங்கேயும் என்ன? தனி ஈரப்பதன் இந்த நீராவி ஒரு பனி உருவாவார். அதாவது தொடர்பு ஈரப்பதன் 100% இருக்கும். இங்கேயும் தொடர்பு ஈரப்பதன் 100% இருக்கும். இங்கேயும் தொடர்பு ஈரப்பதன் 100% இருக்கும். தொடர்பு ஈரப்பதன் 100% இருந்தா பனி கட்டாயம் உருவாவார். நிரம்பியாகி அடையும். வெப்பநிலை படிபடு நிலைக்கு கீழேயும் வெப்பநிலை பனிபடு நிலைக்கு கீழேயும் தொடர்பு ஈரப்பதன் 100% இருந்தா கட்டாயம் என்ன? பனி உருவாகும். அப்ப 5வது தான் விட என்ன? வாசிக்கே தேவையில்ல, அடிச்சுட்டு போனீங்கன்னா சரி. பாப்போம் என்ன நடக்குது 5வது. வெப்பநிலை தாழ்வாகவும் தனீரப்பதன் அறை வெப்பநிலையில் உள்ள இயல்தகு உயர் பெருமானத்தில் குறைவாக இருக்கும். வெப்பநிலை குறையாகவும் தனீரப்பதன் என்ன? வெப்பநிலையை பத்தி இல்லை, தனீரப்பதன் தான் முக்கியம். என்ன? தனீரப்பதன் அவ்வெப்பநிலையில் உள்ள இயல்தகு உயர் பெருமானத்திலும் குறைவாக இருக்கு. அப்படின்னா என்ன? நிரம்பல் என்று சொல்றாரு. அந்த வெப்பநிலையில எவ்வளவு தனீரப்பதன் ஆகக்கூட இருக்கலாமோ அதோட குறை இருக்காது. அதான் அவர் சொல்றாரு. என்ன? இயல்தாக உயர் பெருமானத்திலும் குறைவாக. அப்படின்னா என்ன? இருக்க வேண்டிய உயர் பெருமானத்திலும் குறைவு. அப்ப நிரம்பல் என்று சொல்றாரு. என்ன? அப்ப இங்க தொடர்பு ஈரப்பதன் 100% குறைய இங்க பனி உருவாகாது. ரைட்? அதனால 5வது விடவது. ரைட்? அடுத்தது குறுக்கு துடிப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு ஈர்க்கப்பட்ட இலையொன்றின் மீது செல்கின்றது. உராய்வின்றிய கோளொன்றின் மீது இலைக்கு செங்குத்தாக வழுக்கத்தக்க இலேசான வளையம் ஒன்றுடன் இலையின் இடது நூறி கட்டப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன? சுயாதீன முனை என்று சொல்றாரு. தெரித்த துடிப்பு மிகச்சிறந்த விதத்தில் வகிக்கும். ரைட்? சுயாதீன முனைன்னா என்ன? இவர் இப்ப முன்னோக்கி வரக்க உங்களுக்கு தெரியும். இங்க இடப்பேச்சு வர்றாரு. அப்ப இந்த வளையத்தை மேல இழுப்பாருங்க. அப்ப என்ன செய்வார்? வளையத்தை இழுத்தா சுயாதீன முனைன்னா என்ன? அழகா செஞ்சுட்டு போவார். விரைத்த முனைன்னா இழுத்தா வரமாட்டார். அவர் கீழே இழுப்பார். அப்ப துடிப்பனை செய்யும் தலகிலாகுவார். ரைட்? முதலாவது தலகிலாகித்தான் தெரிப்பார். எண்ணத்துல விரைத்த முனையில். சுயாதீன முனையில என்ன செய்வார்? மேல போவார். அப்ப இவர் அப்படியே முன்னோக்கி போவார். முன்னோக்கியே போனாரண்டா இவர் முன்னோக்கி போறவரை நீங்க கீறுவீங்க. ரைட்? இவர் முன்னோக்கி போனாரண்டா இதே தடம் என்ன? இப்படியே போயிருப்பார். ரைட்? இனி தெரிக்கிறண்டா விளங்கணும். என்ன? இந்த அலை முகம் இப்படி வாரார். அப்ப என்ன செய்வார்? அலை இப்படிப்பட்ட என்ன செய்வார்? செங்குத்தா தெரிப்பார். அப்ப அதே டிரெக்ஷன்ல தெரிப்பார். அப்ப எப்படி தெரிப்பார்? இதே டிரெக்ஷன்ல தெரிப்பார். அப்ப என்ன செய்யணும்? படுகோணம் தெரிகோணம்னு எடுத்தீங்க. இங்க படுகோணம் 90 தான், தெரிகோணம் 90 தான். அப்ப சிம்பிளா என்ன செய்யணும்? இவருக்கு இது பற்றி என்ன? இவர பிம்பத்தை எடுத்தீங்கன்னா சரி. அப்ப அதாவது என்ன? நான் ஈனைக்கு இருந்த சிவரை கீறி போட்டு இவர பிம்பம் எடுக்க போறேன். பிம்பம் எடுக்க என்ன? கிட்ட இருக்கிறது கிட்ட வருவார். ரைட்? அப்ப இப்படி வந்து வரணும். என்ன? சரியா? அப்படி வார மாதிரி ஆன்சர் 2வது ஆன்சர். விரைத்த முனையா இருந்தா என்ன நடக்கும்? இவர் முன்னேறி போடுறது போது தலகுல ஆயிடுவார். என்ன? இங்க தலகுல ஆகி இந்த திசையில ஒரு மிரர் எடுக்கணும் நீங்க. என்ன? ரைட்? இப்படி ஒரு மிரர் எடுத்து இவரு முன்னேறி போவாருங்கால
ரைட். இனி இவருக்கு இது பற்றி என்ன செய்யணும்? பிம்பம் எடுக்கணும். பிம்பம் எடுத்தீங்க என்ன வருவார்? கிட்ட உள்ளது கிட்டையும் தூர உள்ளது தூரையும் வருவார். ரைட். அப்ப விரைத்த முனை என்ன 4வது ஆன்சரா வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. சரியா? ரைட். அப்ப விரைத்த முனையில என்ன நடக்குது, சுயாதீன முனையில என்ன நடக்குதுன்னு விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்து ஒரு புவி நிலையான உபகோள் ஏ ஆனது ஆரை உடைய மண்டிலம் ஒன்றில் இயங்குகிறது. வேறொரு புவி நிலையான உபகோள் பி ஆனது ஏயின் திணிவின் இருமடங்கான திணிவை உடையது. உபகோள் பியின் மண்டில 6. சிம்பிளான கேள்வி என்ன? உங்களுக்கு தெரியும் புவி நிலையான உபகோளண்டா, உதாரணமா நான் இங்க நிக்கிறேன்னு நினைப்பமே, ரைட். எனக்கு மேல ஒரு உபகோள் இருக்காரு. இவரே இப்ப பூமி சுழலுது என்ன, இது பூமி, இது உபகோள். ரைட். எஸ். பூமி சுழலுக்கு என்ன செய்வேன்? நான் பூமியோட சேர்ந்து சுழலுவேன். என்ன, நான் இங்க வரக்க நான் இப்ப அண்ணாந்து பார்த்தா எனக்கு நேரதான் அந்த கோள் இருக்கு, என்ன உபகோள். அதான் புவி நிலையான உபகோள் அர்த்தம். எந்த டைம்லயும் நான் பார்க்க நவரி இன்னைக்கு நேர இருக்கிற மாதிரி இருக்காது. அப்ப ஒரு ஃபுல்லா ஒரு நாள் பூமி சுத்தி வாரத்துக்கு 24 மணி நேரம் எடுக்கும். அந்த டைம்ல நான் எந்த கணத்துல என்ன அண்ணாந்து பார்த்தாலும் என்ன எனக்கு என்ன செய்யறாரு? அந்த உபகோள் இருக்காரு. அதான் புவி நிலையான உபகோள். அப்படின்னா என்ன செய்யணும்? பூமி ஃபுல்லா சுத்தி வரக்க இவர் என்ன செஞ்சுக்கணும்? இந்த உபகோள் பூமியை ஃபுல்லா சுத்திட்டு வந்துக்கணும் ஒரு தரம். அப்ப இவர சுற்றல் காலம் என்ன ஆയിരിக்கும்? 24 மணி நேரம். சரியா? 24 மணி நேரம். இனி சுற்றல் காலத்தை நீங்க எடுக்கலாம். எப்படி? உங்களுக்கு தெரியும் என்ன, இவர நியூட்டன் ஈர்ப்பு விதியெல்லாம் இவர் விதிப்பாரு. இவர திணிவை நான் எம் இவர கேபிட்டல் எம் எடுக்க. அப்ப எடுத்தீங்கன்னா என்ன வருவார்? அந்த விசை என்ன வருவார்? எஃப் ஜி எம் எம் கீழ் இவர் 2 பேருக்கு இடையில இருக்கிற தூரம் 6. 6 வர்க்கம். இவர் என்ன வட்ட இயக்கத்துக்குரிய விசையா இருப்பார். என்ன நீ வர்ற சுழற்சி ஒமேகான்னு எடுக்கின்ற, இல்லாட்டி வி என்ன எடுக்கலாம். ஏதோ ஒமேகான்னு எடுப்போமே. எடுத்தீங்கன்னா என்ன வருவாரு? ஆர் எம் ஆர் ஒமேகா வர்க்கம். ரைட். எம்ஏ இந்த எம் கேன்சல் ஆவார். என்ன சொல்லுங்க ஆப்போம்? இந்த உபகோள்ற திணிவுல தங்கியிருக்க மாட்டார். என்ன யாரு? இந்த ஒமேகா. ரைட். இப்போ ஒமேகா வர்க்கமே, ஒமேகா என்னன்னு வருவார்? ரைட். ஒமேகா வர்க்கத்தில் இருக்கமே ஜிஎம் கீழ் ஆர் கணம். ரைட். இனி ஒமேகா எடுத்தீங்க என்ன இவருக்கு வர்க்கம் 3 எடுப்பீங்க. ரைட். இனி உங்களுக்கு டி தெரியும், 2π கீழ் ஒமேகா. இது உங்களுக்கு விளங்குறதுக்கான டி காட்டணும். சரியா? 2π இந்த ஒமேகாட தலைகள் என்ன 2π அப்படியே வச்சுட்டு ஒமேகாட தலைகள் எங்கெல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆர் கணத்தின் கீழ் ஜிஎம் என்று வருவார். இனி என்ன சொல்லுங்க ஆப்போம்? டி அகில ஈர்ப்பு மாறலி, இது மாறாது. பூமியில திணிவு மாறாது. 2π மாறாது. டி விகித சமன் என்ன? ஆர் கணம் வர்க்கம் மூலம் ஆர் கணம், அதாவது 6/3/2க்கு விகித சமனா இருப்பார். புவி நிலையான உபகோளம்டா என்ன அர்த்தம்? புவி நிலையான உபகோளம்டா எந்த சந்தர்ப்பத்திலையும் புவியில ஒரு புள்ளிக்கு மேல அந்த கோள் இருக்காரு. அவர் யாரா இருக்கட்டும், புவி நிலையானதுன்னு சொன்னா இவர திணிவுல தங்கில்லை. இவங்க எல்லாருக்கும் என்ன சுற்றல் காலம் 24 மணி நேரம் தான். புவி நிலையான உபகோளம் சென்னாரண்டா. அப்ப இவர் 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒரே ஆறே அடிக்கணும். என்ன அவரை என்ன திணிவா அடிக்கணும்? என்ன திணிவு இங்க கேன்சல் ஆயிடும். என்ன அப்ப என்ன செய்யணும்? ஒரே ஆறே அடிக்கணும். அப்பதான் ஒரே அலைவு காலமா இருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன சிம்பிளா ஆறே அடி. ரைட். அடுத்து 34க்கு போகும். என்ன மின்னோட்டம் ஐ ஆனது அடைத்த தடம் ஒன்றை சுற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பாய்கிறது. இப்படி பாய்தான். இப்படி போய் மின்னோட்டம் இதுக்குள்ள வந்து இப்படி போய் அப்படியே போவாருன்னு. மையம் ஓவில் உண்டாக்கப்படும் காந்தப்பாய் அடர்த்தி, இங்க இருக்கிற காந்தப்பாய் அடர்த்தி. ரைட். இங்க காந்தப்பாய் அடர்த்தின ஒன்று இவரால வருவார். அடுத்து என்ன செய்வார்? இவரால வருவார். ரைட். இவர் சரியா மையத்துக்குள்ளால போவார்.
இனி உங்களுக்கு தெரியணும், ஒரு கம்பி நேரிய கம்பி போறான்டா, அந்த கம்பியில என்ன காந்த புலம் என்ன, காந்த புலம் வரையறுக்கப்படாது. இங்க பி பூஜ்ஜியம் என்ன முடிவிலின்னு சொல்லி விட்டுறல, ரைட். இந்த கம்பியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் எடுத்தா காந்தப்புலம் வருவார். இந்த கம்பி நேரிய மின்னோட்டம் ஓடுக்க, ரைட். அவர் என்ன வருவார், மியூ நோட் ஐக்கு 2πr என்று வருவார். ஆனா கம்பியில பூஜ்ஜியம். அப்ப இங்க வந்து இந்த கம்பியில இந்த இதுல சரியா, இங்க என்ன சரியா, இங்க வரா தானே பூஜ்ஜியம் அடிப்பார், ரைட். ரைட், கம்பியில இருக்கிற புள்ளி. அப்ப இந்த நேரிய கடத்திகளால, இந்த நேரிய துண்டால என்ன காந்த பாயம் இங்க வரையறுக்கப்படாது, உண்மையிலே இல்லைங்க, ரைட். சரியா, இங்க வரையறுக்க இந்த இந்த கம்பியலால வரையறுக்கப்படாது. ஒன்று என்ன, இந்த வட்டத்தடங்களால வரையறுக்கப்படும். இங்க மொத்தம் ஒரு வட்டம் இருக்காரு, அவரு இவரு மூணா பிரிச்சவர் இருக்காரு, இங்க மூணா பிரிச்சவர் இருக்காரு. அப்ப மொத்தம் 6 பங்கா பிரிச்சிருக்கிறீங்க. அதுல 3 பங்கு பெரிய வட்டத்துக்கு போயிட்டார். 3 பங்குண்டா நாம என்ன 6ல 3ண்டா அரை வட்டமா இருப்பார். இவங்க பெரியாக்கள் 3 பேரும் சேர்ந்து. இனி வட்டக்கடத்தியில முழு வட்டத்துக்கு ஐ ஓட்டம் ஓடக்க அவர்ற மையத்தில் இருக்கிற பி வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, மியூ நோட் ஐக்கு 2r. ஆர் வந்து வட்டத்துல 6 ஏறிப்பார். அரை வட்டம் என்ன செய்யணும், இவரை அரைவாசால பிரிப்பீங்க. அப்ப என்ன, மியூ நோட் ஐக்கு 4r என்று வருவார். அப்ப இவருக்கு எழுதினீங்கன்னா இந்த பெரிய வட்டத்தால வர்றது ரெண்டுமே என்ன வழக்கை வாய்ச்சா எல்லாமே உள்நோக்கித்தான் வரும். அப்ப இவர் இந்த பெரிய வில்லால வாரதும் உள்நோக்கித்தான் வரும், சின்ன வில்லால வாரதும் உள்நோக்கித்தான் வரும். அப்ப கட்டாயம் கூட்டுப்படணும் என்ன. அப்ப மைனஸ்ல வர ஆன்சரை எல்லாம் நீக்கிடலாம், ரைட். இவர் வராது, இவர் வராது, இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர், ரைட். ஓகே. அப்ப பெரிய ஆளுக்கு எழுதினா நான் என்ன வருவார், மியூ நோட் ஐக்கு 4r2 அவர் 6 சக. சின்ன ஆளுக்கு எழுதினா என்ன, மியூ நோட் ஐக்கு ஒரே ஐ தான் ஓடுவார் என்ன, 4r1, ரைட். அப்ப மியூ நோட் ஐக்கு 4 பொதுவா எடுத்தீங்களா, 1r2 சக 1r1 வரணும் என்ன. அப்படி ஒரு ஆன்சர் இங்க இல்லை, ரைட். அதனாலதான் இந்த நான் நினைக்கிறேன் இந்த முறை ஓல் ஆன்சர் இதுக்கு, ரைட். செட் பண்ணிக்கிறேன், ரைட். ஓகே, 34 உங்களுக்கு ஓல் ஆன்சர், சரியா, ரைட். ஏண்டா ஆன்சர் இல்லை, என்ன ஆன்சர் என்ன வரணும், மியூ நோட் கீழ் 4, மியூ நோட் ஐக்கு 4 1 r2 சக 1 r1 வரணும், ரைட். ஓகே, சரி. அடுத்தது கூட்டுணர்வு காட்டி தொலைகாட்டி என்ன, இவரை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போறேன் உங்களுக்கு, ரைட். ரைட், லைட்டுக்கு போகும், சரி, ரைட். இதுல எஸ்ஐ கேள்வியல் செய்யக்குள்ளே வர்ற படங்களுக்கு இருக்கிறத கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துறேன், ரைட். இப்போதைக்கு குயிக்கா நாம இதை பார்ப்போம். என்னண்டா இதுல முக்கியம் என்ன, 2 விஷயம் இருக்காது. இது உங்களுக்கு இதுக்கு தேவையில்லை இருந்தான்னு சொல்லிட்டு போறேன். என்ன இங்க வந்து ஏகபரிமாண உருப்பெரிதாக்க நாம அளக்க மாட்டோம். என்ன காரணம், பொருள் என்ன உயரத்தை நாம அளக்கிற சாத்தியம் இல்லை. இப்ப நுணுக்கு காட்டிங்கிறது என்ன, சின்ன மிகவும் சின்ன பொருள், அவர் பொருள் உயரத்தை அளக்கலாமா, அளக்க. ஏகபரிமாண பெரிதாக்கம் உங்களுக்கு தெரியும், பிம்ப உயரத்தை பொருள் உயரத்தால பெருக்கிறது. அப்ப ஏகபரிமாண பெரிதாக்கத்தை நாம என்ன செய்யலாம், இங்க வரையறுக்கலாம். அதுக்கான கோண பெரிதாக்கம் ஒன்று சொல்லுவோம். இந்த கோண பெரிதாக்கம்ங்கிறது இவர வரைவு இலக்கணம் முக்கியம். என்ன முதலாவது பீட்டாவிங்கில் அல்பா என்று எழுதுவோம். நாம் என்ன பீட்டாவிங்கில் அல்பா என்று எழுதுவோம். இந்த பீட்டாங்கிறது பிக்ஸ்ட், அதாவது இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணம், இதான் பீட்டா. எல்லா சந்தர்ப்பத்திலும் இதான் பீட்டா. இப்ப எங்க பிரச்சனைன்னா அல்பா, இந்த அல்பா வந்து தொலைகாட்டிக்கு ஒரு மாதிரியா நாம வரையறுப்போம், நுணுக்கு காட்டிக்கு ஒரு மாதிரியா வரையறுப்போம்.
இந்த அல்பாங்கிறது உண்மையில என்னண்டா இயல்பான நிலையில பொருள் கண்ணில எதிரமைக்கிற கோணம். இந்த இயல்பான நிலைங்கிறது தொலைகாட்டிக்கு முடிவிலி என்ற தொலைகாட்டிங்கிறது தொலைவில் இருக்கிற பொருளை தான் பார்க்கறதுக்கு பாய்க்கும். அப்ப இயல்பான நிலை தொலைகாட்டிங்கிறது என்ன? முடிவிலி, தொலைவில் இருக்கிறது. நுணுக்கு காட்டி இயல்பான நிலை என்ன? கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கறது. எப்ப கிட்ட எப்ப தெளிவா பார்க்கலாம்? தெளிவு பார்வையின் இழிவு. அப்ப இங்க வந்து தொலைகாட்டியில பொருள் முடிவிலியில இருக்கும் போது கண்ணில் எதிரமைக்கிற கோணம் என்று வரும் அல்பா. நுணுக்கு காட்டியில பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கும் போது கண்ணில் எதிரமைக்கும். இதான் அல்பா ரெண்டுலயும் மாறுவாரு. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ரைட்? இதை வச்சுதான் நாம டிஃபைன் பண்றோம் என்ன? உங்களோட அல்பாவையும் பீட்டாவையும் ரெண்டு பேருக்கும். ரைட்? இப்ப உதாரணமா உங்களோட நுணுக்கு காட்டி எடுத்தா, ரைட்? நுணுக்கு காட்டி எடுத்தீங்களா, இதான் நுணுக்கு காட்டிட ஒரு கதிர் வரிப்படமா வருவார். ரைட்? இறுதி பிம்பம் தெளிவு இயல்பான செப்பம் செய்கின்ற இறுதி பிம்பம் கண் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருப்பார். தொலைகாட்டில இயல்பான செப்பம் செய்கின்ற இறுதி பிம்பம் முடிவிலியில இருப்பார். ஏன்னா இயல்பு நிலைங்கிறது நிறுவனங்கணும். தொலைகாட்டி இயல்பா தூர பொருளை பயன்படுத்துவோம். நுணுக்கு காட்டி இயல்பாக கிட்ட இருக்கிற பொருளை பாவிக்க பயன்படும். அப்ப இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது குழம்பாது. அப்ப நுணுக்கு காட்டி இயல்பான செப்பம் செய்ய கிட்ட இருக்கிற பொருள் இறுதி பிம்பம் தெளிவுப்பாரு நிலைவு தூரத்தில் இருப்பாரு. இனி இவர பீட்டாவிங்கில் அல்பாவை நீங்க நிறுவினீங்கன்னா, நான் நிறுவல் எல்லாம் இப்ப செல்லல. ரைட்? எஸ்ஏ கேள்வி செய்யக்கூட நான் செல்லுவேன். ரைட்? இந்த இதை நிறைய கேள்வி செய்யறதுக்கு டைம் இல்லாம போயிடும் நமக்கு. ரைட்? அப்ப இவர தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்க சிம்பிளா என்ன? கண் வில்லட ஏகபரிமாண பெரிதாக்கத்தையும் பொருள் வில்லட ஏகபரிமாண பெரிதாக்கத்தையும் பெருக்கிறதுக்கு சமனா வருவார். எப்ப? உங்களோட இயல்பான செப்பஞ்சைகளை யாரு? நுணுக்கு காட்டி. இதே இது தொலைகாட்டி எடுத்தீங்கன்னா அவர் என்ன வருவார்? இறுதி பிம்பம் முடிவிலியில இருப்பார் தொலைகாட்டிக்கு. இறுதி பிம்பம் சிம்பிளா முடிவிலியில இருப்பார். இறுதி பிம்பம் முடிவிலியில இருக்கிறதால என்ன? அவர பெரிதாக்கம் என்ன? பொருள் வில்லட குவியத்தூரத்தை கண் வில்லட குவியத்தூரத்தை பிரிக்கிறதுக்கு சமனா வருவார். இது எப்ப? இயல்பான செப்பஞ்சிகையில மட்டும். ரைட்? ஓகே. இது ரெண்டையும் நீங்க என்ன ஞாபகம் வச்சு கொள்ளணும். ரைட்? நான் சொன்ன பீட்டா அல்பாங்கிறது முக்கியம். அடுத்தது இந்த ரெண்டு நான் இப்ப சொன்ன ரெண்டு விஷயம். ரைட்? இது எப்படி வருதுங்கிறத நான் எஸ்ஏ கேள்வி செய்யக்குள்ள செஞ்சு காட்டுறேன். ரைட்? ஓகே. இப்ப என்ன? இதுல இப்ப கூற்ற கருதுவோம். ரைட்? வானியல் தொலைகாட்டியின் நுணுக்கு காட்டியை பற்றி பின்வரும் கூற்றுகளை கருது. உயர் பெரிதாக்கத்தை பெறுவதற்கு தொலைகாட்டியின் பொருளி வில்லையின் குவியத்தூரம் நீண்டதாக இருக்கும் அதே வேளை பார்வை துண்டின் குவியத்தூரம் குறுகியதாக இருத்தல் வேண்டும். ஓம் என்ன? தொலைகாட்டியில உங்களுக்கு தெரியும் பொருள் வில்லட குவியத்துக்குள்ள இவர் ரெண்டு வந்தார் என்ன. அப்ப இங்க இவர் பெரிசா இருந்தாரண்டா பெரிதாக்கம் பெரிசாவார். நுணுக்கு தொலைகாட்டியில. ரைட்? நுணுக்கு காட்டியில இப்படி வராது. ஏன்னா நுணுக்கு காட்டியில ஏகபரிமாண பெரிதாக்கமா வருவார் ரெண்டு பேர்லையும். அப்ப நீங்க நுணுக்கு காட்டியில பொருள் வந்து கிட்டத்துல இருப்பார். இப்ப இவர் பொருளுடைய குவிய தூரத்தை கூட்டினீங்களா ஒரு கட்டத்துல என்ன செய்வார்? பொருள் வில்லோட குவியத்துக்கு உள்ளுக்கு வந்துடுவார். பொருள் வந்து பொருள் வில்லோட குவிய தூரத்துக்கு உள்ளுக்கு வந்துடுவார். உள்ளுக்கு வந்தாராண்டா மாயபிம்பம் என்ன வராது. உங்களுக்கு தெரியணும் என்ன? நுணுக்கு காட்டியில முதலாவது வில்லையாட பொருள் வில்லையாட மெய்பிம்பம் வந்து அந்த மெய்பிம்பம் திருப்பி என்ன செய்யணும்? கண் வில்லைக்கு மாயபிம்பமா வரும். ரூல். இப்ப முதலாவது பொருள் வில்லைக்கே நெஞ்சிடுவார். அங்க மாயபிம்பம் வந்துடுவார். வந்தாருன்னா என்ன? அங்க பெரிதாக்கம் வராது. அவதானிக்கே இல்லை நாம. ரைட்? பெரிதாக்கம் வராது. மிச்சம் சின்னதாயிடுவார் பெரிதாக்கம். என்ன? ரெண்டு வில்லையாலையும் அவதானிக்கலாம். ரெண்டு வில்லையாலையும் என்ன பெரிதாக்கம் வந்தா தான் மிகப்பெரிய பெரிதாக்கம் வருவார். அங்க பெரிதாக்கம் குறைஞ்சிடுவார். ரைட்? நுணுக்கு காட்டியில. தொலைகாட்டியில என்ன கட்டாயம் என்ன பொருள் இல்ல பெரிசா இருக்கும்.
அப்ப இது முதலாவது சரி. அப்ப இவர் வராது விட இவர் வராது. அவன் எங்க 3 பேர்ல ஒரு ஆள் வர்றான். இரண்டாவது, உயர்கோடு பெரிதாக்கத்தை பெறுவதற்கு நுணுக்கு காட்டியின் பொருளி வில்லையின் குவியத்தூரம் குறுகியதாக இருக்கும் அதே வேளை பார்வை துண்டின் குவியத்தூரம் நீண்டதாக இருத்தல் வேண்டும். இல்லே, இதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இது இப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ரைட்? ஏண்டா இவர் எதுல தங்கியிருக்காரு நுணுக்கு காட்டில இறுதி பிம்பத்திர நிலை இல்லை. ரைட்? சரியா? ஏண்டா கிட்டத்துல இருந்தா பொருள் வாராரு. அப்ப இவர பிம்பத்தை நீங்க கூட்டுறதால குறைக்கிறதால என்ன செய்யலாது, பெரிதாக்கத்தை மாத்த. உங்களுக்கு தெரியணும் என்ன, நுணுக்கு காட்டிட பெரிதாக்கம். நான் அந்த இந்த நோட்ஸுக்குள்ள போறேன். நுணுக்கு காட்டி எடுத்தீங்கன்னா சரியா, நுணுக்கு காட்டிட ரைட் இந்த பெரிதாக்கம் உங்களுக்கு தெரியும் தனித்தனி வில்லைகள்ற பெருக்கமாக வந்தார்ன்னு பார்த்தோம். ரைட்? தனித்தனி வில்லைகள்ற பெருக்கமா வந்தார். இனி அந்த எம் நோட்டையும் எம்இயையும் தனித்தனியை நாம காணலாம். கண்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வருவார். அதாவது இந்த எம்இ வந்து இப்படி வருவார், எம் நோட் இப்படி வருவார். இங்க அவர் என்ன சொல்றாரு, இவரை சின்னதா பாவிச்சா, இவரை சின்னதானா இவரு சின்னதா இவரு பெருசா மாட்டாரு. இருக்கிற பிரச்சனை. ஆனா மேலே எஃப் இருக்காரு. சரியா? அப்ப அதான் இருக்கிற பிரச்சனை. இங்கே செல்ல அது என்ன, இவரை சின்னதாக்குறதால பெரிதாக்கிறது. சில டைம்ல மாறுவார், சில டைம்ல குறைவார். ரைட்? இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ல தங்கி இருக்காரு. ரைட்? அதே மாதிரி தான் நீங்க. அப்ப இவங்க இயல்பான நுணுக்கு காட்டியில என்ன செய்யலாது, இந்த பிரச்சனை செய்யலாது. ஏண்டா பிம்பம் என்ன செய்யறாரு, கிட்டத்துல இருப்பாரு நுணுக்கு காட்டில. அதான் இருக்கிற பிரச்சனை. அப்ப அதனால பி உங்களுக்கு ஆன்சரா வர மாட்டார். பி ஆன்சரா வராட்டி என்ன, அப்ப இவரு வராது. அப்ப முதலாவது இல்லாட்டி நாலாவது ஆன்சரா வருவார். ரைட்? ஓகே. அடுத்தது மூணாவதுக்கு போகும். ரைட்? மூணாவது வாசிக்கத்தான் வேணும். என்ன, தொலைகாட்டி இயல்பான செப்பஞ்செயல் இருக்கும் போது வில்லைகளுக்கிடையே உள்ள வேறாக்கம் வில்லைகளின் குவிய தூரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் போம். இது உண்மை. ஏனென்றா தொலைகாட்டியில பொருள் முடிவிலியில இருப்பாரு. அப்ப முதலாவது ஆள்ற பிம்பம் என்ன, இவர குவியத்துல வருவார். திருப்பி இயல்பான செப்பஞ்செய்யண்டா இறுதி பிம்பம் என்ன செய்யணும், முடிவிலியில வரணும். அப்ப முதலாவது இவர் குவிய தூரத்தில் இருப்பார், எஃப் நோட் பொருள் வில்லட. இனி பிம்பம் முடிவிலியில வரணும், இறுதி பிம்பம். அப்ப என்ன செய்யணும், இந்த வில்லட குவியத்துல பொருள் இருந்திக்கணும். என்ன, அப்ப இறுதி பிம்பம் முடிவிலியில வருவார். அப்ப வில்லேலுக்கு இடையிலான வேறாக்க சிம்பிளா என்ன, எஃப் நோட் சக எஃப்இயா வருவார். ரைட்? சிம்பிள். ரைட்? அதாவது இவர குவியமும் இவர குவிய புள்ளியும் என்ன, பாயிண்ட் சைடு ஆகணும். என்ன, இயல்பான செப்பஞ்செயல தொலைகாட்டியில. ரைட்? ஓகே. அதனால என்ன, சி வந்து சரியா வரும். அப்ப என்ன, சிம்பிளா நாலாவது விட வரும். ரைட்? ஓகே. இப்ப அடுத்தது போம். என்ன, ஒரு கருத்தொழிப்பாட்டு மூலகம் ஆனது பல அல்பா காலல்களின் பின்னர் உறுதி மூலகமாக தேய்கிறது. ஏயின் பெருமான் அல்பா உங்களுக்கு தெரியும். என்ன, 2 4 +2 இங்க அவரோட திணிவன் 4. ரைட்? ஓகே. அப்ப என்ன செய்வாரு, நிறைய இது செய்யறாரு. அப்ப நாம இதை வச்சு என்ன செய்யலாம், எத்தனை அல்பா காண்றிருக்காருன்னு படிக்கலாம். எல்லா அல்பான்னு சந்திக்காரு. அப்ப 4ஆல குறைஞ்சிருக்காரு இவரு. அப்ப என்ன செய்யணும், உண்மையிலேயே என்ன இதான் சமன்பாடு எழுதினீங்கன்னா இப்படி ஒரு வரணும், 86A சக எத்தனை அல்பான்னு தெரியாது. ரைட்? இங்க +2 4, இங்க உங்களுக்கு என்ன வரணும், y 82 206 வரணும். இதெல்லாம் எழுதணும் இல்லை, உங்களுக்கு விளங்குறதுக்கான எடுக்கிறேன். ரைட்? அப்ப இங்க எத்தனை இவ 2 பேரும் சேர்ந்து, ரைட், 86 சக 2 எண் தான் உங்களோட 82. ரைட்? இப்படி எழுதணும் இல்லை, சிம்பிளா காணலாம். என்ன எண் வந்து என்ன வருவார், அப்ப 2 வருவார். இங்க ரெக்டாவே எடுத்துடலாம். என்ன, 86ல இருந்து 4 குறைஞ்சிருக்காரு. அப்ப 2 அல்பா கதிர் வரணும். 2 அல்பாண்டா என்ன, இங்க வந்து இவரோட நெஞ்சிப்பார் 8 குறைஞ்சி இவர் வந்திப்பார். சரியா? அப்ப ஏ சய 8 வந்து 206. ரைட்?
இனி ஏ எடுத்தீங்கன்னா என்ன 214 சிம்பிளா வருவார். ரைட், மனசால செய்யலாம். நான் உங்களுக்கு விளங்குறதுக்கான எழுதி காட்டிக்கிட்டேன். சில தியரி மறந்திருக்கும், ஞாபகம் வரதுக்கான எழுதி காட்டிக்கிறேன். ரைட், அடுத்தது ஒளிக்கற்றை ஒன்று ஒளிப்புலங்கூர் மேற்பரப்பு மீது படுகிறது. படும் கற்றையின் செறிவு மாற்றப்படாவிட்டால், செறிவு மாறலையாம். மாறலாட்டி என்ன, மின்னோட்டம் மாறாது. அதாவது உயர்வு, அதாவது இலத்திரங்கள் எண்ணிக்கை மாறாது. என்ன சரி, செறிவு மாறாட்டி வெளியேற இலத்திரங்கள் எண்ணிக்கை, ஒரு செகண்டுக்கு வெளியேற இலத்திரங்கள் எண்ணிக்கை மாறாது. அதாவது மின்னோட்டம் மாறாது. ஒரு செகண்டில் காணப்படும் இலத்திரங்களின் எண்ணிக்கை என்னானது படும் ஒளியின் மீடுரனுடன் மாறும் விதத்தை பின்வரும் வரைபடங்களில் எது மிகச்சிறந்த விதத்தில் வகுக்கிறது. ரைட், அப்ப மாறாதது கிராஃப் வரணும். இப்ப நான் சொன்னேன் என்னென்ன, இவர் வராது, இவர் வராது, இவர் வராது, இவங்க 2 பேர்ல ஒரு ஆள். எஃப் நோட்ங்கிறது என்னன்னு பார்க்கணும். எஃப் நோட் ஆனது ஒளிப்புலங்கூர் திரவியத்தின் நுழைவாய் மீடுரனை குறிக்கும். உங்களுக்கு தெரியும், நுழைவாய் மீடுரனோட குறைய மீடுரன் இருந்தா அவர் செறிவு நீங்க எவ்வளவுதான் அதிகரிச்சாலும் என்ன செய்யாது, அவர்ல இருந்து இது வெளியேறாது, ஒளி இலத்திரன்கள் வெளியேறாது. ரைட், இதுதான் ஒளி மின் விளைவிட பிரதான அவதானத்துல உண்டு. நுழைவாய் மின்னின் மீடுரனோட கூட இருக்கணும். நுழைவாய் மீடுரனுக்கு குறை அறிக்கைக்கு எந்த விதமான இலத்திரனும் வெளியேறாது. அப்ப 0. அங்கால மாறாம இருப்பார். நுழைவாய் மீடுரனோட கூட நீங்க செலுத்தினீங்கன்னா இலத்திரம் வெளியாவார். இங்க நீங்க செறிவை மாத்தாம வச்சுக்கிறீங்க, அப்ப என்ன, ஒரு செகண்ட்ல வெளியேற இலத்திரங்கள் எண்ணிக்கை மாறாது. ரைட், ஓகே. அடுத்தது காட்டப்பட்டுள்ள அழுத்தமான சுற்றிலே களம் ஈயின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியது. ஒரு தடையை ஆரை ஈயுடன் தொடரிலே தொடுக்கும் போது களம் ஈனோட்டுக்கு பெறப்படும் சமநிலைப்படுத்திய நீளம் எல் இரட்டிக்கப்படுகிறது. அப்ப ஆரம்பத்துல எல் நீளம் பெறாரு. இப்ப இவர தடையோண்ட நாம இணைச்சதுக்கு பிறகு இவர எல் டபுள் ஆகிறாராம். அப்படின்னா என்ன, அழுத்த வீழ்ச்சி குறைஞ்சிருக்காரு. என்ன ஓர் அழுத்த வீழ்ச்சி கேங்கிறது என்ன, ஓரலகு நீளத்திலேயே இருக்கு. அப்ப இந்த மொத்த ஆரம்பத்துல இந்த மொத்த ஈ தான் என்ன, இங்க வீழ்ச்சி அடைஞ்சிப்பாரு. அப்ப ஈ இங்கில் இருந்து ஈப்பாரு, இங்கில் கேபிட்டல் எல். ரைட், அழுத்தமானி கம்பிட நீளம். இப்படி அழுத்த வீழ்ச்சி அறிக்கைக்கு இந்த டைம்ல என்ன, ஈ நோட்டம் உங்களுக்கு என்னன்னு வந்திருக்கார், கே தர எல்ன்னு வந்திருக்கார். இனி என்ன, எல் 2 மடங்கு ஆகுறாராம். எல் 2L ஆகுறாருண்டா ஈ நோட் மாறாது, அதே ஈ நோட் தானே. அப்ப கே நெஞ்சிக்கணும், அரைவசா இருக்கணும். கே அரைவசா இருக்கா, ஏற்கனவே இந்த மொத்த ஈயும் இங்க வீழ்ச்சி அடைஞ்சாருன்னு. இப்ப அரைவாசி ஈ தான் இங்க வந்திருக்காருண்டா மிச்சம் இருக்கிற அரைவாசி எங்க போயிருக்கணும், இங்க போயிருக்கணும். அவ்வளவுதான். அப்ப அரைவாசி ஈ, அந்த ஈ வந்து இங்கே அரைவாசா பிரிகிறாரண்டா, இங்கே அரைவாசி இங்கே அரைவாசா பிரிகிறாரண்டா கட்ட அழுத்தமானி கம்பிட்ட தடை என்ன அறிவு இதான் ஆறார். இந்த சம தடைகள் இணைக்கப்படும் போதுதான் வோல்டேஜ் என்ன செய்வாரு, சரியா அரவச பிரிவாரு. அடுத்தது மின்னியக்க விசை ஈயையும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையும் கொண்ட 3 சர்வ சமக்கலங்கள் உருவில் காணப்படுகின்றவாறு சுற்றிலே தொடுக்கப்பட்டுள்ளன. ஏபிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி, இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற அழுத்த வீழ்ச்சி. இது நான் நேத்தும் ஒரு கேள்வி செஞ்சேன். ரைட், நேற்று என்ன இந்த முந்தின வீடியோல. ரைட், அதுல பாத்தீங்கன்னா இந்த என்ன செய்யணும், ஏதாவது ஒரு மின்னோட்டம் ஓடுற திசையில எடுக்கணும். இங்கே எந்த களம், ஏதாவது ஒரு களம் மின்னோட்டத்தை வழங்குதுன்னு எடுத்தா சரி. ரைட், நான் என்ன செய்யறேன், இப்ப மின்னோட்டம் இங்க ஓடல, நான் என்ன செய்யறேன், இந்த திசையில நான் கருதுறேன். சரியா, ஏல இருந்து போறேன் VA. நல்லா கவனிக்கணும். என்ன இப்படியே மூடிய சுற்றால போக்கு நான் உங்களுக்கு என்ன, முதலாவது எந்த குறி அம்புடுறாரோ ஏண்டா நான் கருதுற திசையில இந்த அழுத்தம் குறைஞ்சி போறாரு. என்ன அம்புடுறாரோ மைனஸ், இங்க பிளஸ் அம்புட்டாருன்னா என்ன பிளஸ் சி இங்க எழுதுங்க. திருப்பி மைனஸை போட்டுட்டு தான் இங்க வரீங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா என்ன, முதலாவது பிளஸ் அம்புடுறாரு, அப்ப இங்கேயும் இ. ரைட், மைனஸ் அப்படியே வந்தா பிபி. ரைட், இவரு சமன் என்ன, இவளுக்கு இருக்கிற மின்னோட்டம் தர இடையில ஏதாவது தடை இருந்தா அவர் என்ன IR வருவார். என்ன இங்க தடை ஒன்றும் இல்லை, ஆகவே என்ன இவர் 0. என்ன மின்னோட்டம் என்ன ஆயிருக்கலாம் R0. என்ன அப்ப இவர் I தர 0 என்று வருவார். இனி VA மைனஸ் VB சிம்பிளா என்ன 2E என்று வருவார்.
இதை மறந்துடப்படா. புள்ளி அழுத்த கேள்வி எல்லாம் இப்படி செய்யலாம். என்ன ஒருவேளை இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க என்ன போடுவீங்க, மைனஸ், இந்த மைனஸ் போட்டுட்டீங்க, இன்னைக்கு மைனஸ் என்று போடுவீங்க, இங்கேயும் மைனஸ். உண்மையிலேயே இதை நான் எதை வச்சு எழுதுறேன், உங்களோட இந்த சமன்பாடை வச்சு தான் எழுதுறேன். என்ன ஈஸையா ஐஆரை வச்சு தான் எழுதுறேன். நான் என்ன செய்யறேன், ஈய இங்கல கொண்டே இங்கல பக்கம் எடுத்துட்டு இப்ப நான் ஐஆரை நான் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு ரைட், ஐஆரை நான் ஒரு பக்கமும் இவரை இங்கல கொண்டு வரேன். என்ன வி வி இஎல்லாம் ஒரு பக்கமும் வச்சுட்டு ரைட், நான் என்ன செய்யறேன், என் வேலையை செய்யறேன். சரியா, அதான் நடக்குது. என்ன இவர் பிளஸ் வரலாம் மைனஸ் வரலாம், அதுக்குள்ள களத்துக்கு மின்னோட்டம் வருதா, களத்துல இருந்து மின்னோட்டம் போகுதாங்கிற இதுல இருக்குது. அதை வச்சுதான் நான் இதை செய்கிறேன். சரியா, அதனால நீங்க சிம்பிளா ஞாபகம் வைக்கலாம். என்ன இஏல நான் நீங்க அழுத்தத்திற பக்கமே எடுத்து போட்டு என்ன என் ஈம் என்ற அழுத்தம் தானே எடுத்து போட்டு என்ன செய்யறேன், ஐஆர ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கேள்வியை செய்யறேன். ரைட், ஓகே. இது இவர் சில டைம்ல பிளஸ் வரலாம், சில டைம்ல மைனஸ் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி இங்க குறி மாறும். ஆனா அதை நீங்க பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நீங்க மின்னோட்டம் ஓடுற திசையில என்ன இந்த அழுத்த வித்தியாசத்தை எடுத்துட்டு அதை என்ன செஞ்சீங்க, ஐதர ஆறுன்னு சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருவார். ரைட், எப்போ ரெண்டு புள்ளிக்கு இடையில ஏற்றத்தை காணுங்க. ஓகே, நான் அப்பதான் கழிப்போம். என்ன உருவில் காட்டப்பட்டுள்ள ஓட்டளவு பிரியின் வீங்கில் வீணோட் பெருமா இந்த கேள்வி லேச செய்யலாம். எப்படி என்றா, இந்த ஏற்றம் இங்க வீணோட்டுல வீய கண்டம்னா சரி, என்ன ஒன்றே இல்லை. ரைட், அதுக்கு என்ன செய்யறேன், நாம சிம்பிளா சமான தடையை கண்டு வர ஃபுல்லா காணணும் இல்லை. ரைட், இந்த வோல்டேஜை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிங்கன்னா சரி. இப்ப இங்க பிரிக்கிறேன், இங்க என்ன வோல்டேஜ், இவளுக்குள்ள என்ன வோல்டேஜ்னு காணேன். அப்ப இவ்வளவுத்துட சமான தடையை கண்டா நாம என்ன செய்யலாம், பிரிச்சு கண்டுடலாம். அதை காணப்போறேன். என்ன 2 6க்கும் ஆர் ஆர் வருவார். அப்ப இவர் 2 பேருக்கு போல ஆரை போடலாம். 6க்கும் 2R, 2Rக்கும் என்ன 2R/3 வருவார். அப்ப ஆர் 2R/3. அப்ப 1க்கு 2/3 என்ன 3க்கு 2 வருவார். அப்ப இந்த வோல்டேஜ் 5 பிரிச்சு 3 பங்கு இங்கேயும் 5 பிரிச்சு 2 பங்கும் இந்த 2/3க்கு குறுக்க போகும். அப்ப 2/3க்கு குறுக்க என்ன வருவார், 5 பிரிச்சு 2 பங்கு. ரைட், அப்ப 2 வீங்கில் 5 வருவார். இங்கே 2 வீங்கில் 5 அடிப்பார், இங்கே 2 வீங்கில் 5 அடிப்பார். இவங்க 2 பேரும் சமான். இந்த 2 வீங்கில் 5 இவர் 2 பேருக்கும் 6 போட்டேன் நான் இங்க. அப்ப இவர் ஆர் இருக்கிறதால இந்த இந்த இதுக்கு குறுக்கே இருக்கிறதா வி அடிப்பார். அப்ப இந்த வி என்ன அடிப்பார், இவர் இந்த மொத்த வோல்டேஜ் என்ன இங்க 2 பிரிவார். அப்ப வி சிம்பிளா என்ன இவர் அரவாசி என்ன, அப்ப வி நோட்டுங்கள் 5 அடிப்பார். வி இங்கில் வி நோட் தான் கேட்டது. என்ன ஒண்டிங்கள் 5 வருவார். திருப்பி சொல்றேன், இந்த தடை இவர் 2 பேருக்கு ஆர் வந்தார், இந்த ஆருக்கு 2R வந்தார், இந்த 2Rக்கும் 2R/3 வந்தார். இனி இந்த வி நோட்டை இந்த 6க்கும் 2R/3க்கும் பிரிக்கிறேன். எப்படி 1க்கு 2/3ங்கிற வீதத்துல பிரிக்கணும். என்ன 3க்கு 2ங்கிற வீதத்துல பிரிக்கணும். அப்ப மொத்த பங்கு 5, 5 பிரிச்சு 3 பங்கு இங்கேயும் 2 பங்கு இவரு குறுக்கையும் வருவார். இந்த 5 பிரிச்சு வந்த இந்த 2 பங்கு இங்கேயும் சமனா பிரிவார். ஏன், இவ 2 பேருக்கும் சேர்ந்து 6 போட்டேன். இவ 2 பேர் சாடா 6, இந்த இவர் இங்கேயும் பிரிவார். அப்ப இந்த 5 பிரிச்சு 2 பங்குட அரைவாசி எடுத்தேன்டா, அதான் என்ன என்ற வி அடிப்பாரு. அப்ப வி நோட்டிங்கில் 5 வருவார். வி இங்கில் வி நோட் சிம்பிளா என்ன 1 5 வருவாரு. சரி, ரைட். இதுல அடுத்த 10 கேள்வி பார்த்துட்டோம். என்ன ரைட், அடுத்த 10 கேள்வியை நான் என்ன செய்யறேன், அடுத்த வீடியோவில் போடுறேன். ரைட்.